பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான புருஷனே பயப்படாதே, கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு தரும் ஆசீர்வாதம் மிகவும் அதிகம். காலேப் கூறுகிறான், கர்த்தர் நம்மீது பிரியமா இருந்தால் ராட்சதர்கள் சூழ்ந்திருக்கும் கானானை கூட எளிதில் சுதந்திரிக்கலாம் என்று. இத்தகைய சாத்தியமில்லாத மிக பெரிதான ஆசீர்வாதங்களை கூட நாம் எளிதில் சுதந்திரிக்க தேவையானது காலேபை போன்ற விசுவாசமாகும். அநேகர் அது இயலாது என்ற பொழுதிலும் காலேப் வேறே ஆவி உடையவனாய் கர்த்தரை விசுவாசித்தான். இத்தகைய விசுவாசத்தின் ஆவியை கலங்கடிக்கவே சத்துரு பயம் என்னும் ஆயுதத்தை பயன்படுத்துவார். கர்த்தர் கூறுகிறார், நான் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை என்று. பயங்களை நாம் நேரடியாக நீக்கிவிட முடியாது. தகாத காரியங்களை நாம் அதிகமாக யோசிக்காமல் இருப்பது பயத்தை அகற்றும். பூரணமான அன்புடையவர்களாய் இருப்போமெனில் அது பயத்தை புறம்பே தள்ளிவிடும். இதை கையாள கர்த்தரையே எவ்வேளையிலும் தியானிக்கும் பழக்கத்தினை கொண்டுள்ளோர் பூரண சமாதானத்தை மாத்திரமே காண்கின்றனர். ஆம், நாம் பயப்பட வேண்டாம். சமாதானத்தோடு திடன் கொண்டு நம் வாழ்வில் முன்னேறி கடந்து செல்வோம். சாத்தியமில்லாதது போல் தோன்றும் ஆசீர்வாதங்களை சாதனைகளாக கர்த்தர் மாற்றி நம்மை நிச்சயம் சுதந்திரிக்க செய்வார். God bless you abundantly.